எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம். மே 25 கந்தர்வ குரலம் திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய 13வது வருட நினைவு நாள். இந்த நினைவு நாளில் டிஎம்எஸ்ஏ பாடி அவரே மட்டமைத்த பல பாடல்கள் இருக்கிறது. இந்த பாடல்களில் 13 ராகத்தை செலக்ட் பண்ணி நமது ராகப்பிரபு சுந்தர் அவர்கள் பாடப் போகிறார்கள். அவர் டிஎம்எஸ்டைய பரம ரசிகர். டிஎம்எஸ் பாடல்களை பாடினால் போகிறது கேட்டால் அவர் பாடல பாவமே நம்ம போகிறோம். இந்த பாடல்களை எஸ்டிஎஸ் யூடியூப் சார்பாக டிஎம்எஸ்க்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சுத்த சாவரி ராகத்தில் அமைந்த பாடல் திரு சுந்தரவர்கள் அதை பாடுவார்கள். நமஸ்காரம். திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் 13வது ஆண்டு நினைவு தினத்தில் இன்று அவர் தாமே மெட்டமைத்து பாடியுள்ள 13 ராகங்களில் அமைந்த சில நல்ல பாடல்களை இங்கே வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். முதலில் சுத்த சாவேரி ராகத்தில் நாம் வழங்கப் போவது சுத்த சத்வானந்தா அவர்கள் இயற்றியுள்ள ஒரு பாடல். முருகா நீ வர வேண்டும், முருகா நான் நினைத்த போது நீ வர வேண்டும், முருகா நீ வர வேண்டும், நினைத்த போது நீ வர வேண்டும், நினைத்த போது நீ வர வேண்டும், நீல எழில்மயில் மேலமர் வேளா நினைத்த போது நீ வர வேண்டும், உனையே நினைந்து உருகுகின்றேனே, உனையே நினைந்து உருகுகின்றேனே, உணர்ந்திடும் அடியார் உளமுறைவோனே நினைத்த போது நீ வர வேண்டும், கலியுக தெய்வம் கந்தானியே, கருணையின் விளக்கமும் கடம்பானியே, மலையின துயர்கள் வளர்ந்திடும் போதில் மாயோன் மருகா முருகா என்றே நினைத்த போது நீ வர வேண்டும், நீல எழில்மயில் மேலமர் வேளா நினைத்த போது நீ வர வேண்டும், நீ வர வேண்டும், நீ வர வேண்டும். சுந்தரோடு பாடினார்கள். உடனே நேரில் உத்தரவு போட்டிருக்கு. இப்போ அடுத்தது பாகேஸ்வரி, அருமையான ராகம். இந்த ராகத்தில் டிஎம்எஸ் பாடின பாடல இந்த பாடல். பாகேஸ்வரி ராகத்தில் இந்த பாட்டு கவிஞர் எம்பி சிவம் அவர்கள் எழுதியுள்ள ஒரு பாடல். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிடி ஓடிவிடும், கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிடி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும், கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிடி ஓடிவிடும், சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால், சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால், வந்த மறந்த மூத்தவளும் வழி பார்த்து போய்விடுவாள், அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து, அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து, சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடிடுவாள், கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும், கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும், மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா, மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா, மனமுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா, மனமுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா, தினம் தினம் நெற்றியிலே திருநீர் அணிந்திடடா,
காட்டுமடா கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். இதுல இன்னொரு பாக்யஸ்ரீ பாட்டு ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. அப்படியா? ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு. மனமே மனமே ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு. மனமே மனமே வேண்டும் இன்பம் வாழ்வில் மலர்ந்திடவே, வேண்டும் இன்பம் வாழ்வில் மலர்ந்திடவே, நெஞ்சில் நிலவிடும் துன்பங்கள் அகன்றிடவே, தினமும் ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு. மனமே மனமே ஆனைமுகன் இளவல் அடிமருகன் அவன், ஆறுபடை வீட்டில் வாழ் ஆறுமுகன். ஆனைமுகன் இளவல் அரிமருகன் அவன், ஆறுபடை வீட்டில் வாழ் ஆறுமுகன். வானவர் படை தாங்கும் தனித்தலைவன், வானவர் படை தாங்கும் தனித்தலைவன், இந்த வையகமே புகழும் வடிவழகன் செந்தில். ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு. மனமே மனமே மனமே. சூப்பர். அப்படி போக அந்த பாட்டு. அடுத்தது பீம் பிளாஸ் ராகம். அதில் பாடின பாட்டை கேட்காம அந்த பீம் பிளாஸ் ராகம்னு உடனேயே டிஎம்எஸ் வந்து அதே இந்த ஒரு பாட்டு தவிர இந்த பீம் பிளாஸ் ராகம் அதுல வந்து ரொம்ப அழகா பண்ணதில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடம் தான் இது. ஆண்டவன் பிச்சை அவர்கள் எழுதிய ஒரு பாடல். ஆண்டவன் பிச்சை. ஆண்டவன் பிச்சைன்னு ஒரு 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 பெண்மணி. பெண்மணியாவா? ஆமா, ஆண்டவன் பிச்சை என்ற பேர்ல வந்து ஒரு மாமி, ஆண்டவன் மரகதம்மாள்னு பேர். அந்த மரகதம்மாள்ன்ற மாமி அந்த அவருக்கு இந்த முருகனோட அனுகிரகம் குணமா ஏற்பட்டு பாட்டு எழுதுற ஒரு இந்த குணம் வந்து அவரை பத்தி நிறைய பாடல் எழுதியிருக்கு. அதுல வந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, ஆடும் மயிலேறி ஆடும் மயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா, உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் உருகுதையா, உள்ளம் உருகுதையா, உள்ளம் உருகுதையா. பாடுங்க. இங்கே உள்ளெல்லாம் வரையும் போயிட்டு வந்து அப்பா 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 என்ன பாடல் வரிகள். இங்கே பாடின விதம் வந்து மனத்தை அப்படியே உருகெடுத்து அப்படியே வந்து அருமையான பாடல். பாராட்டுகள். ரொம்ப நல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்ல பாடல், ரொம்ப அழகான மெட்டு. அது அந்த பாட்டு
அது எப்போ பாடினாலும் எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டா அது இன்னி வரைக்கும். அது நீங்கள் உள்ள உரையும் பாடினே பாருங்க. அது எங்கள் உள்ள அந்த உரையும் அந்த டிஎம்எஸ் பாவத்தை கொண்டு வரணும். கொண்டு அதுதான் வந்துருங்க. அதுதான் எங்கள் உள்ள உரையும் போயிட்டு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் இது இந்தோளம். இந்தோட அதில் பாடின பாட்டு ஒன்று. அந்த ஹிந்தோள ராகத்துல பாருங்க, சவுந்தரராஜன் ரொம்ப பாடல்கள் ஹிந்தோள ராகத்துல பண்ணதில்ல. ஆனா இந்த ஒரு பாட்டு ரொம்ப அற்புதம் பண்ணிருக்காரு. என்ன இந்த பாட்டு வந்து ஒரு போஸ்ட் கார்டுல வாலி அவர்கள் எழுதி அனுப்பிச்ச ஆரம்ப காலத்துல வாலி எழுதி டிஎம்எஸ்க்கு போஸ்ட்ல அனுப்பிச்சாரு. அந்த பாட்டு தான் இப்ப பாட போறோம் ஹிந்தோளத்துல. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே. கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண் விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண் விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். கந்தனே உன்னை மறவேன். கந்தனே உன்னை மறவேன். சூப்பர் 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 சூப்பர். அப்பா அப்பா அப்படியே போயிட்டு கொடுத்துருங்க. நன்றி. அடுத்தது வந்து சார், இந்த சாருகேசி ராகத்தில் ஜி ராமநாதன் மியூசிக்கில் நிறைய பாடல்கள் டீம் அந்த காலத்தில். ஆனால் அவரே மட்டும் வச்சு பாடல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. எந்த பாடல்? இல்லை, இந்த சாருகேசியில் வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடுறது இந்த கவிஞர் எம்பி சிவம். எம்பி சிவம், அந்த பரமேஸ்வரன் நாயன் முன்னாடி பேசியிருக்கோம். அந்த எம்பி சிவம் எழுதின ஒரு பாட்டு தான் பாடிருக்காரு. மெயினா வந்து தப்லா ஹார்மோனியம் இதுதான் மெயின். தப்லா ஹார்மோனியம் தான் மெயினா யூஸ் பண்ணிருக்கு. அதுதான் மெயின் இந்த பாட்டுல. அவ்வளவு அழகான ஒரு பாடல். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. உடல் பற்றிய பிணியாருமே. வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூர மெத்த இன்பம் சேருமே. ஐயன் முருகனை கூப்பிட்டு குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு, குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே. அவர் குடும்பம் தழைத்தோங்குமே. குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே. அவர் குடும்பம் தழைத்தோங்குமே. சூர சமர வேலாயுதம் பக்கத்துணை கொண்டால் சகல பயம் நீங்குமே. சூர சமர வேலாயுதம் பக்கத்துணை கொண்டால் சகல பயம் நீங்குமே. ஐயன் முருகனை கூப்பிட்டு அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தால் முருகா முருகா அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தால் அருகில் ஓடி வருவான். அன்பு பெருகி அருள் புரிவான்.
அந்த கருணை உருவான குருபரன் என்றுமே கைவிடாமல் ஆளுவான். ஐயன் முருகனை கூப்பிட்டு முருகா என்னன்னு இல்ல இதுல என்னன்னா நம்மளுடைய இன்னைக்கு இந்த இதுல ஒரு மெயின் ராகமா இந்த சாருகேச ராகத்தை எடுத்துக்கோம். ஆமா அந்த சாருகேச ராகத்துல டிஎம்எஸ் ரொம்ப அழகான பாட்டுலாம் பண்ணியிருக்காரு. ஆ அதனால இந்த ராகத்துல மட்டும் ஒரு 3-4 பாட்டு நம்ம பாட போறோம். ஆ அதனால அடுத்த பாட்டா இந்த ராகத்துல இருக்குது. எல்லாமே டீம் சொல்றாங்க. எல்லாமே டிஎம்எஸ் அபாரமா இசையமைச்சது. அப்புறம் அதாவது அவரும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கம்போசர் டிவோஷனல் சாங்ஸ் பார்க்கவே முடியாது. அதாவது ரொம்ப அழகான ஒரு சாங் பாருங்க. ஆதாரம் நின் திருப்பாதாரம், ஆதாரம் நின் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனை அன்றி துணையேது முருகா. ஆதாரம் நின் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனை அன்றி துணையேது முருகா. ஆதாரம் நின் திருப்பாதாரம், ஓதாரும் தன்னை உணர்ந்தாரும் போற்றும், ஓதாரும் தன்னை உணர்ந்தாரும் போற்றும், போதனே சுவாமி நாதனே என்றும். ஆதாரம் நின் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனை அன்றி துணையேது முருகா. ஆதாரம் நின் திருப்பாதாரம், பெற்றனை பெரிதும் மகிழன்னையும் நீ, பேணியனை வளர்க்கும் தந்தையும் நீ. பெற்று என்னை பெரிதும் மகிழன்னையும் நீ, பேணியனை வளர்க்கும் தந்தையும் நீ. கற்ற கலை யாவினிற்கும் குருவும் நீ, கற்ற கலை யாவினுக்கும் குருவும் நீ. கலியுக வரதாயல் கண் கண்ட தெய்வமே, கலியுக வரதாயல் கண் கண்ட தெய்வமே. ஆதாரம் நின் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனை அன்றி துணையேது முருகா. ஆதாரம் நின் திருப்பாதாரம் முருகா. ஆதாரம் நின் திருப்பாதாரம். என்ன வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள் சார், அருமையான வார்த்தைகள். செந்திலோன் அலங்காரம் நீக்கும் நம் அகங்காரம், செந்திலோன் அலங்காரம் நீக்கும் நம் அகங்காரம். கந்தனவன் பாதாரம் அதுதான் ஆதாரம், கந்தனவன் பாதாரம் அதுதான் ஆதாரம். செந்திலோன் அலங்காரம் நீக்கும் நம் அகங்காரம். திருப்புகழ் நீ ஓது பிறப்புகள் இனி ஏது, திணைப்புனக்குறமாது கணவனுக்கிணையேது. திருப்புகழ் நீ ஓது பிறப்புகள் இனி ஏது, திணைப்புனக்குறமாது கணவனுக்கிணையேது. திருவடியே தோணி பற்றிட வருவாய் நீ, திருவடியே தோணி பற்றிட வருவாய் நீ. தெய்வமாம் தண்டபாணி திருவருள் பெறுவாய் நீ, திருவருள் பெறுவாய் நீ. செந்திலோன் அலங்காரம் நீக்கும் நம் அகங்காரம். அவன் தரும் விபூதி அதுவே பெரிய நிதி, அவனன்றி யார் கதி அடைவாய் அவன் பதி. அவன் தரும் விபூதி அதுவே பெரிய நிதி, அவனன்றி யார் கதி அடைவாய் அவன் பதி. அவனது படை வீடு அதையே நீ நாடு, அவனது படை வீடு அதையே நீ நாடு. அன்புடன் நீ பாடு வருவான் உன்னோடு, வருவான் உன்னோடு. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வார்த்தை நீங்க பாடுற பாவம்
எங்கே ஒரு போயிடுது. இல்ல அது இன்னொரு சார்கேஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாங் இருக்கு. உலகம் ஒன்று பிறவி ஒன்று, உலகம் ஒன்று பிறவி ஒன்று, வாழ்க்கை ஒன்று. உலகம் ஒன்று பிறவி ஒன்று, வாழ்க்கை ஒன்று. இந்த உலகில் துணையும் ஒன்று, அவனை உணர்ந்தேன் முருகன் என்று. அந்த உலகில் துணையும் ஒன்று, அவனை உணர்ந்தேன் முருகன் என்று. உலகம் ஒன்று பிறவி ஒன்று, வாழ்க்கை ஒன்று. வீரம் ஒன்று காலம் ஒன்று, வெற்றி ஒன்று. வீரம் ஒன்று காலம் ஒன்று, வெற்றி ஒன்று. வெல்லும் வீரத்தின் சின்னம் ஒன்று, அது விளங்கும் வடிவேல் என்று. வெல்லும் வீரத்தின் சின்னம் ஒன்று, அது விளங்கும் வடிவேல் என்று. உலகம் ஒன்று பிறவி ஒன்று, வாழ்க்கை ஒன்று. அறிவும் ஒன்று ஞானம் ஒன்று, இறைவன் ஒன்று. அறிவும் ஒன்று ஞானம் ஒன்று, இறைவன் ஒன்று. அந்த அறிவின் மந்திரம் ஒன்று, அதை அறிந்தேன் ஓம் ஓம் என்று. அந்த அறிவின் மந்திரம் என்று, அதை அறிந்தேன் ஓம் ஓம் என்று. உலகம் ஒன்று பிறவி ஒன்று, வாழ்க்கை ஒன்று. ஒன்று 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 எப்படியா அது அவங்க அந்த எல்லாமே அந்த சார்கேஸ்ல பாட்டு. இது தமிழ் நம்பிதான். நிறைய பாட்டு நிறைய பண்ணிருக்காரு, நிறைய அழகான பாட்டு பண்ணிருக்காரு. இந்த தீம் ரொம்ப பிரபலமா இருக்கு. டீம் சார்கேஸ்ல போட்டிருக்காரு. அது ஒரு 2 வரி பாடிப்பாங்க. அதுல 100 ரொம்ப அழகா போட்டிருப்பாரு. சிறுமலை தேன் எடுத்து, தினை மாவும் பிசைந்தெடுத்து, செண்பக மலர் எடுத்து, தினம் தினம் நான் தொழுது, தீன் தமிழில் இசை கலந்து நான் பாடவா, உன் திருப்புகழை நான் பாடி பொருள் கூறவா. இந்த இடம் ரொம்ப அழகந்த. தீன் தமிழில் இசை கலந்து நான் பாடவா, உன் திருப்புகழை நான் பாடி பொருள் கூறவா. முருகா 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 முருகா. இப்படி சார்கேசில அவரு நிறைய பாட்டு பண்ணிருக்காரு. ரொம்ப பண்ணிருக்காரு. அருமையான கம்போசர் சார். இஸ் டேலண்ட். அதாவது ரொம்ப எப்படி சொன்னா அவரை சரியா பயன்படுத்திக்கணும். அதான் அங்க ரொம்ப டைம் பத்தி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு கொஞ்சம் நிறைய பண்ணிருக்காரு. இன்னைக்கு நம்ம 13 ராகங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அவர் ஒரு 100 ராகங்களுக்கு மேல பண்ணிருக்காரு. நிறைய இந்துஸ்தானி ராகங்கள். அதான் சார், அதுக்குன்னு உட்காந்தாதானே சார் அதை பத்தி தெரியும். உங்களுக்கு தெரியுது, நீங்க பாடி அதாவது நிறைய பின்னாடி வந்த பாட்டுல நிறைய வருது. சுமாரா தான் இருக்கும், ஆனா பிரபலம் ஆயிடுச்சு. நல்ல பாடல்கள் நிறைய முன்னாடி பாட்டதெல்லாம் ஆகல. அதுதான் அங்க அந்த வகையில நம்ம சாருகேசி கௌரி மனோகரி ராகத்துல ரொம்ப அழகான அதுலயும் பாருங்க. கௌரி மனோகரி இத்தனைக்கும் பாட்டும் நானே பாடியிருக்காரு. பிரமாதமான பாடல். அந்த பாட்டும் நானே பாடல்களுக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடியிருக்காரு. அது முன்னாடி பண்ணிருக்காரு. அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு பாருங்க. தில்லையிலே விளங்கும் கனக சபாபதி எல்லையில்லா கருணை வடிவழகை சொல்வேன். தில்லையிலே விளங்கும் கனக சபாபதியின் எல்லையில்லா கருணை வடிவழகை சொல்வேன். புள்ளிமான் மழுவும் பூசிய திருநீரும், புள்ளிமான் மழுவும் பூசிய திருநீரும், பொங்கிடும் கங்கையும் பிறை நிலவும் அணிந்து, தில்லையிலே விளங்கும் கனக சபாபதியின் எல்லையில்லா கருணை வடிவழகை சொல்வேன். அள்ளி பருக நல்ல அமுத தமிழும் தந்தாய், அள்ளி பருக நல்ல அமுத தமிழும் தந்தாய், அடியவர் காண திருத்தாண்டவமும் புரிந்தாய். அள்ளி பருக நல்ல அமுத தமிழும் தந்தாய், அடியவர் காண திருத்தாண்டவமும் புரிந்தாய். நல்லறு பதில் மூவர் பாடலில் மகிழ்ந்தாய்,
நல்லறுவதில் மூவர் பாடலில் மகிழ்ந்தாய் நாதனே எனக்கு நல் வாழ்வு நீ அருள்வாய் தில்லையிலே விளங்கும் கனக சபாபதி நின் எல்லையில்லா கருணை வடிவழகை சொல்வேன். இது எல்லாமே இந்த என்ன கோவை கூத்தன் ஒருத்தர் கோவை கூத்தன் ஒருத்தர் அது ரொம்ப பிரமாதம். அதாவது இதுல இன்னொரு பாட்டு என்ன பண்ணிருக்காரு, தமிழ் மொழியை சிறப்பிச்சு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிருக்காரு. அதுவும் கௌரிமணி ராகத்துல. அது எப்படின்னு புரியல, அவரோட அந்த இசை உணர்வு ரொம்ப அலாதியான ஒரு அதான் பாடிக்காங்க. சிந்தையள்ளும் தமிழ் செழுந்தேனை உண்டு விந்தையுடல் பாட விழையுதே மனவண்டு சிந்தையள்ளும் தமிழ் சந்தம் மிகுந்த தமிழ் சங்கம் வளர்த்த தமிழ் வந்தனை செய்வோரை வாழ்த்தி உயர்த்தும் தமிழ் சிந்தையள்ளும் தமிழ் நாலடியும் குறளும் நால்வகையும் துதியும் நல்லருட்பாமிழும் நாதரின் திருப்புகழும் நாலடியும் குறளும் நால்வகையும் துதியும் நல்லருட்பாமிழும் நாதரின் திருப்புகழும் சீலமுடன் கம்பன் செப்பிய காவியமும் சிறந்த இளங்கோவின் சிலப்பதிகாரமுமாம் சிந்தையள்ளும் தமிழ். தமிழ் வந்து ரொம்ப அழகா வாய்ப்பிருக்காரு, ரொம்ப நல்லா எவ்வளோ அழகா வந்து பாடலாம் பிரம்மமா இருக்கு. இந்த பாடல் விதமாக ஒத்துக்கூடாது, தமிழுக்கு வந்து இவ்வளோ பெருமை கொடுத்துருக்காரு. ஆமா, அது தமிழ் மொழிக்காக பாடின ஒரு பாடல், ரொம்ப அருமையான பாடல். வந்து இந்த பாடல் கேட்டுதான் இருக்கலாம். நிறைய பாடல் வெளில ரொம்ப யாருக்கும் பிரபலம் ஆகலை சார். தமிழ் மொழிக்கு வந்து இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு ஒரு பாடி ஏற்பட்டிருக்கு. அடுத்தது வந்து இந்த ஹேமாவதி ராகத்துல ஹேமாவதி ராகத்துல டிஎம் சுந்தரா 4-5 பாட்டு பண்ணிருக்காரு. அதுல ரொம்ப சிறப்பான பாட்டை தான் எடுத்து நம்ம இன்னைக்கு பாடணும். அது என்ன பாட்டுனாக்க, அது என்ன பாட்டு பாடுறதுன்னே சொல்ல அந்த 4 பாட்டு தெரியல. அந்த மாதிரி ஒரு பாட்டு, என்ன பாட்டு பாட வேணும் முருகையா, என்ன பாட்டு பாட வேணும் முருகையா, என்னை உணர்ந்து உன்னை புகழ்ந்து என்னை உணர்ந்து உன்னை புகழ்ந்து இன்பத் தமிழ் தேனிசையில் என்ன பாட்டு பாட வேணும் முருகையா, பண்ணிசையில் நீ மயங்க பதமலரை நான் வணங்கி பண்ணிசையில் நீ மயங்க பதமலரை நான் வணங்கி பார்த்தேன் திருவிளையாடல் பாடினேன் பெரும் அருட்பாடல் என்ன பாட்டு பாட வேணும் முருகையா, வடிவேலை நினைவில் கொண்டு வந்ததுதான் ஆசை பாட்டு, வடிவேலை நினைவில் கொண்டு வந்ததுதான் ஆசை பாட்டு, வண்ணமயிலை எண்ணி தினம் வந்ததுதான் அன்பு பாட்டு, வண்ணமயிலை எண்ணி தினம் வந்ததுதான் அன்பு பாட்டு, வள்ளி தெய்வ யானை பேரால் வந்ததுதான் இன்ப பாட்டு, வள்ளி தெய்வ யானை பேரால் வந்ததுதான் இன்ப பாட்டு, வெற்றி சேவல் கொடி கண்டு வந்ததுதான் அறிவு பாட்டு, என்ன பாட்டு பாட வேணும் முருகையா முருகையா. ஹேமாவதி ராகம் சார், ரொம்ப அழகான பாட்டு. அதாவது இந்த எம்கேடி பாட்டு பாருங்க, சிதம்பரநாதா திருவருள் தாதா சித்தமிரங்காதா திருவடி அல்லது ஒரு கதியில சிதம்பர நாதா. அவ்வளோ அழகா ஒரு அருமையான ராகம் சார் ஹேமாவதி. அதில் ரொம்ப நம்ம சினிமா பாட்டு நிறைய வந்திருக்கு ஹேமாவதியில. அது டிஎம் சுந்தரராஜன் இந்த பாட்டு இவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. ஹேமாவதியில வந்து இவ்வளோ அழகாக கிடைச்சிருக்கு ஹேமாவதி. இப்போ இது அப்புறம் வந்து அதுலேயே பாருங்க இன்னொன்று அதுலேயே
ஆறுமுகத்தின் கண்ணொளியில் கனிந்ததுதான் வேத பாட்டு. ஆறுமுகத்தின் கண்ணொளியில் கனிந்ததுதான் வேத பாட்டு. பன்னிரு தோள் கொண்ட வீரம் கண்டதுதான் நாத பாட்டு. நக்கீரர் அருள் பெற்றதுதான் முருகாற்று படைப்பாட்டு. நக்கீரர் அருள் பெற்றதுதான் முருகாற்று படைப்பாட்டு. அருணகிரியும் பெற்றதுதான் அமுத திரு புகழ் பாட்டு. என்ன பாட்டு பாட வேணும் முருகையா, என்னை உணர்ந்து உன்னை புகழ்ந்து இன்பத் தமிழ் தேனிசையில் என்ன பாட்டு பாட வேணும் முருகையா, முருகையா. அப்படி போறது ரொம்ப அழகா. நீங்க பாருங்க என்ன பாட்டு பாட வேணும்னு. உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்கிறாங்க இந்த பாடல்கள் தான். இப்போ இந்த கமாஸ்ல பண்ணிக்கிறாரு. கமாஸ்ல ரொம்ப பண்ணது கமாஸ் அரிக்காம போதில கொஞ்சம் பண்ணியிருக்காரு. ஆனா கமாஸ்ல ரொம்ப பிரமாதமா அமைஞ்ச பாடல் இது. நம்ம பாட போற இந்த பாட்டு தான். அதாவது எவ்வளவுலாம் தன்னை வந்து முருகனுக்காக எவ்வளவுதான் அர்ப்பணிக்கிறாங்க. பாட வைத்தான் அந்த பழனியப்பன் அப்படின்ற என்ன பாட வச்சுதான் வந்தான். பாட வைத்தான் அந்த பழனியப்பன் தெய்வ பக்தி எல்லாம் இசையில் கனிய வைத்தான். என்னை பாட வைத்தான் அந்த பழனியப்பன் தெய்வ பக்தி எல்லாம் இசையில் கனிய வைத்தான். என்னை பாட வைத்தான் அந்த பழனியப்பன். வேடர் கொடிய செய்ய விளையாடினான். வேடர் கொடிய செய்ய விளையாடினான். பல வேடமிட்டான் காதல் பாடம் கற்றான். பல வேடமிட்டான் காதல் பாடம் கற்றான். மகிழ்ந்தே பாட வைத்தான் அந்த பழனியப்பன் தெய்வ பக்தி எல்லாம் இசையில் கனிய வைத்தான். கவியினம் தினம் பாடும் கந்தவேளே மனம் கனிய இன்னும் தேவை என்ன இந்த நாளே. கவியினம் தினம் பாடும் கந்த வேளே மனம் கனிய இன்னும் தேவை என்ன இந்த நாளே. சிவயோகம் மிகவான கதிர்வேலனே, சிவயோகம் மிகவான கதிர்வேலனே, இந்த ஜீவனுக்கும் ஜீவன் தர வருவாயப்பா. இந்த ஜீவனுக்கும் ஜீவன் தர வருவாயப்பா. என்னை பாட வைத்தான் அந்த பழனியப்பன். பாட வைத்தான் இருக்கோம். உங்களை பாட வச்சு நாங்களாம் கேட்குற அனுபவத்தை கொடுத்துருக்காரு. எல்லாமே கமாஸ் பேஸ். நீங்கள் பாடுங்க, பாட வைத்தேன்னு நீங்கள் பாடி அந்த அனுபவமே தனியாக. அதுவும் அந்த முருகன் பாட்டு பாடிச்சு அப்படியே டீம்ஸ் கண்டு கொடுக்கும். அவர் டிஎம்எஸ் மாதிரி வருமா சார்? நம்மளாம் ஏதோ அவரை மாதிரி பாடணும்னு ஆசைப்படுறோம். அவர் தெய்வம் சார். இது காட் ஆஃப் மியூசிக். இஸ் அ காட் ஆஃப் மியூசிக் சார். அவரை தான் சொன்னேன், ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ்டு. அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் வந்து இந்த பாடுறது புன்னாக வரலியில் ரொம்ப அழகாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு சார் அவர். அதாவது எப்படின்னாக்க, ஆறுதல் அருள்வாய் ஆறுமுகா, ஆறுதல் அருள்வாய் ஆறுமுகா, உலகில் வேறு துணை இல்லை வேல்முருகா. ஆறுதல் அருள்வாய் ஆறுமுகா, உலகில் வேறு துணை இல்லை வேல்முருகா. ஆறுதல் அருள்வாய் ஆறுமுகா. மாறுபடும் கருத்தை உடையவரும் கண்டால், மாறுபடும் கருத்தை உடையவரும் கண்டால், மயங்கிடும் அழகே வடிவன கொண்டாய். மயங்கிடும் அழகே வடிவன கொண்டாய். ஆறுதல் அருள்வாய் ஆறுமுகா, உலகில் வேறு துணை இல்லை வேல்முருகா. ஆறுதல் அருள்வாய் ஆறுமுகா. இச்சை என்னும்
சக்தி வடிவான வள்ளி உலகை இயக்கும் சக்தி வடிவான தெய்வானே இச்சை என்னும் சக்தி வடிவான வள்ளி உலகை இயக்கும் சக்தி வடிவான தெய்வானே பச்சை மயில் பணிவுடன் பக்தி தரும் சக்தி பச்சை மயில் பணிவுடன் பக்தி தரும் சக்தி பகுத்தறியும் ஞான சக்தி வடிவேலா பகுத்தறியும் ஞான சக்தி வடிவேலா ஆறுதல் அருள்வாய் ஆறுமுகா வரும் குடியிருக்கும் குமரா உள்ள கோவிலிலே குடியிருக்க வருவாய் ஒன்றுதோறும் கொருவிருக்கும் குமரா உள்ள கோவிலிலே குடியிருக்க வருவாய் மனிதர் குடும்பம் எல்லாம் நிம்மதியை தருவாய் மனிதர் குடும்பம் எல்லாம் நிம்மதியை தருவாய் ஆறுமுகா வேல்முருகா ஆறுமுகா வேல்முருகா 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 வேல்முருகா. பாருங்க பாடுற பாட்டு மனசுல போய் ஆறுதல் தருது. என்னமா பாடுறீங்க. அப்புறம் இது ரொம்ப ரேர் ஜாலிபதி இல்லை சாரமதி 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 ராகத்துல ஒரு பாட்டு ரொம்ப நல்லா பண்ணி அதாவது எம்கேடி ஸ்டைலே பாடிப்பார். ரொம்ப அழகான ஒரு சாங். கந்தா உனையன்றி காணேன் உலகினிலே கருதும் பொருளெல்லாம் கண்டே நீ என்றே கந்தா உனையன்றி காணேன் உலகினிலே கருதும் பொருளெல்லாம் கண்டே நீ என்றே கந்தா உனையன்றி காணேன் முந்தாத வண்ணம் வினை முழுவதும் போக்கியனை முந்தாத வண்ணம் வினை முழுவதும் போக்கியனை முருகா முருகா உன் பேரருள் முற்றும் தந்தாழ்வாய் கந்தா உனையன்றி காணேன் உலகினிலே கருதும் பொருளெல்லாம் கண்டே நீ என்றே கந்தா உனையன்றி காணேன் வேலாயுதம் கொண்ட கோலாகல குமரா வேலாயுதம் கொண்ட கோலாகல குமரா சீலாபாலாயன சிந்தித்து நின்றேனே சீலாபாலாயன சிந்தித்து நின்றேனே ஆறு முகங்களுடன் வீறு பெற துலங்கும் ஆறு முகங்களுடன் வீறு பெற துலங்கும் பேருமிக உடையாய் பெருமானே அருளாய். அப்புறம் வந்து சிவரஞ்சனி சிவரஞ்சனி ஒரு பாட்டு நிறைய அதாவது நிறைய பாட்டு பாடுறாங்க. ஆனா ஒரு பாட்டு வந்து அடிச்சுக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சிவரஞ்சனின்னு போட்டாக்க வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனை காக்க பாரினில் பயம் ஏது வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனை காக்க பாரினில் பயம் ஏது பழனிமலை முருகவடி வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனை காக்க பாரினில் பயம் ஏது பாலுண்டு தேனுண்டு பழமான உனை கண்டு பாலுண்டு தேனுண்டு பழமான உனை கண்டு 16 படை வீடும் பணிவார்க்கு அருள் தந்த வேலுண்டு வினை நீக்க மகிழுண்டு எனை காக்க பாரினில் பயம் ஏது எண்ணுண்டு எழுத்துண்டு இனிய முத்தமிழ் உண்டு கண்ணுண்டு கருத்துண்டு கவிதை திறம் கொண்டு எண்ணுண்டு எழுத்துண்டு இனிய முத்தமிழ் உண்டு கண்ணுண்டு கருத்துண்டு கவிதை திறம் கொண்டு
பண்ணுண்டு இசை பாட பரவசமாய் கேட்டு, பண்ணுண்டு இசை பாட பரவசமாய் கேட்டு, அன்பெனும் அருள் காட்டும் அப்பாரின் கரம் கொண்ட வேலுண்டு வினை நீக்க மகிழுண்டு எனை காக்க பாரினில் பயம் ஏது. இதெல்லாம் அவரோட ட்ரிக்ஸ். அதெல்லாம் இந்த அட்ராக்ஷன் சேர்க்கறதுக்கு அப்படிலாம் எல்லாம் பண்ற மாதிரி அவரோட பாணி. அதெல்லாம் சிவரஞ்சனி வேற பாட்டு, சிவரஞ்சனி இல்ல வேற யாரு பாட்டு? கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, கதி என போற்றும் எனைகள் பாரம்மா. அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. ஜி ராமநாத ஃபேவரட் ஜோன்புரி, அந்த ஜோன்புரி பாடி டிஎம்எஸ் பாட்டு பாடுறாரு. டிஎம்எஸ் ஜோன்புரியிலே நான் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாட்டு இது யாராலுமே மறக்க முடியாது. கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி, கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி, நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும், நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும், எழில் கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி. ஆசையினால் ஆடி துன்பம் அடைந்ததெல்லாம் கோடி, ஆசையினால் ஆடி துன்பம் அடைந்ததெல்லாம் கோடி, பாசத்தினால் கூவி உன்னை பாடுகின்றேன் தேவி, பாசத்தினால் கூவி உன்னை பாடுகின்றேன் தேவி. தேவி கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி. பலர் வெறுத்தார் என்னை என்று பழிப்பதுண்டோ அன்னை, பலர் வெறுத்தார் என்னை என்று பழிப்பதுண்டோ அன்னை, கலைமகளே தாயேமை கருணை கடல் நீயே, கலைமகளே தாயேமை கருணை கடல் நீயே. தெய்வ கஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி. எழுதிவிட்டார் யாரோ கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ, எழுதிவிட்டார் யாரோ கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ, அழுது விட்டேன் சும்மா நீ அன்பு செய்வாய் அம்மா. அம்மா கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி, நெஞ்சில் இருள் போட்டும் அருள் நிலவு முகம் காட்டும், தேவி கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி. அம்மா அம்மா அம்மா. சூப்பர் சூப்பர். இந்த பாட்டை கேட்டு இந்த காஞ்சி காமாட்சியே கண்ணூத்துல போட்டிருக்கு. அவ்வளோ உருக்கமா அது டிஎம் சோதரா அது அடிச்சு. இப்போ அவர் பாடல இன்னொரு ஒரு பாட்டு இந்த ஜோன்புரியில ரொம்ப அழகான ஒரு சாங். நேற்றாயிருந்ததும் நீயே இன்றாயிருப்பதும் நீயே, நாளை உண்டனில் வாழ்வு அந்த நலத்துக்கும் நாயகன் நீயே, முருகா நேற்றாயிருந்ததும் நீயே இன்றாயிருப்பதும் நீயே, நாளை உண்டனில் வாழ்வு அந்த நலத்துக்கும் நாயகன் நீயே, முருகா நேற்றாய் இருந்ததும் நீயே. சருகாய் மறைவதுமே நீ சஞ்சல கடலில் தோணி, சருகாய் மறைவதுமே நீ சஞ்சல கடலில் தோணி, முருகா என்ற உன் பெயரே, முருகா என்ற உன் பெயரே, அந்த மூன்றெழுத்தும் என் உயிரே, முருகா நேற்றாயிருந்ததும் நீயே இன்றாயிருப்பதும் நீயே, நாளை உண்டனில் வாழ்வு அந்த நலத்துக்கும் நாயகன் நீயே, முருகா நேற்றாயிருந்ததும் நீயே. ஒன்றா இரண்டா பிறவி
ஒழித்தவன் அல்லவா துறவி, ஒன்றா இரண்டா பிறவி, ஒழித்தவன் அல்லவா துறவி, குன்றாடி வரும் குமரா, குன்றாடி வரும் குமரா, நீ குறை தீர்க்கும் தேனருவி, பாப்பா முருகானேற்றாய் இருந்ததும் நீயே, இன்றாய் இருப்பதும் நீயே, நாளை உண்டனில் வாழ்வு அந்த நலத்துக்கும் நாயகன் நீயே, முருகானேற்றாய் இருந்ததும் நீயே. எல்லாருமே பாட்டு பாருங்க. ஜோன் பாருங்க பிழிஞ்சு விட்டு எப்படி இத்தனை நேரம் இந்த 12 ராகம் பாடினதே மெய்மறந்து போயிட்டோம். முடியும் போதே இருக்கு 13வது ராகமா நம்ம சுருட்டி ராகம் சுருட்டி விழாவின் இது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி சுருட்டி நிறைவான ராகம் சுருட்டியில பாடுறோம். அந்த சுருட்டியில வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அதாவது திக்கெங்கும் நிறைந்து சுடராக விளங்கும் அன்பு தெய்வமே தேவி கல்யாணியே, கால விதியும் கலியின் நிலையும் கடந்த நீதியே அருட்ஜோதி மணியே, கரும்பு வில்லும் மலரம்பும் கொண்டு ஆடல் செய்யும் அழகு மோகினியே, அடியார் தொழவே அசுரரை வென்ற சக்தியே, மகிஷாசுர மர்தனியே, அம்பிகையின் மலர்பாதம், அம்பிகையின் மலர்பாதம் பணியும் அன்பர்கள் மனதினில் இல்பும் நிலவிடும், அம்பிகையின் மலர்பாதம் பணியும் அன்பர்கள் மனதினில் இல்பும் நிலவிடும், அம்பிகையின் மலர்பாதம் நம்பி தொழும் மாந்தர் வாழ்வினிலே, நம்பி தொழும் மாந்தர் வாழ்வினிலே, நலம் யாவும் அருளும் அன்னை என போற்றும், நலம் யாவும் அருளும் அன்னை என போற்றும், அம்பிகையின் மலர்பாதம் பணியும் அன்பர்கள் மனதினில் இன்பம் நிலவிடும், அம்பிகையின் மலர்பாதம். மாநிலம் புகழும் மங்களஸ்வரூபம், மக்களை காத்திடும் மகிமை பிரதாபம், மாநிலம் புகழும் மங்களஸ்வரூபம், மக்களை காத்திடும் மகிமை பிரதாபம், தானெனும் அகந்தை தன்னை தகர்த்திடும் சுபாவம், தானெனும் அகந்தை தன்னை தகர்த்திடும் சுபாவம், தருணம் அறிந்து கருணை பொழிந்து காக்கவல்ல, தருணம் அறிந்து கருணை பொழிந்து காக்கவல்ல, அம்பிகையின் மலர்பாதம் பணியும் அன்பர்கள் மனதினில் இன்பம் நிலவிடும், அம்பிகையின் மலர்பாதம். அம்பிகையே அம்பிகையே. திரு டி.எம். சௌந்தரராஜன் மறைந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 13 வருஷத்துல ஒரு திருமைச்ச 13 ரத்னத்தை கொடுத்துருக்கீங்க. வந்து 13 ராகங்கள்ல நம்ம 20 பாட்டு கொடுத்துருக்கோம். 13 ராகங்கள் ரத்னங்கள் எல்லாம் அதான். அதாவது the best of டி.எம். சௌந்தரராஜன் அந்தந்த ராகத்துல அவர் பண்ண the best songs அதெல்லாம் ரொம்ப ஜெம்ஸ் ஆஃப் டி.எம். ஒரு வித்தியாசமான கேட்டு வந்து இதை வந்து எஜ்ஜெட் யூடியூப் சேனலுக்காக நீங்கள் பாடலை கொடுத்ததுக்கு தேவதாபுரம் நன்றி கேட்டு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து ஃபேமஸ் இப்போ திருவாப்படி பாடுறாரு. பட் இது ஃபஸ்ட் டைம் வந்து அது இவ்வளோ ராகம் பாடுறதே தெரியாது எனக்கு. இவ்வளோ இந்த ராகத்தில் ஃபேமஸ்ன்றது பெரிய கடல். இந்த கடலில் வந்து முத்து குடிச்சு இந்த வயங்களை கொடுத்துருவீங்க.
இது போல நிறைய வெற்றிகள் தரணும். எல்லாரும் கண்டிப்பா இந்த டிஎம் சௌந்தரராஜனுடைய புகழை பரப்புவதற்கு அவருடைய இசையமைக்கும் அந்த ஆற்றல், அவருடைய இசை உணர்வை பரப்புறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் ஏதோ என்னால் முடிந்த ஒரு அஞ்சலியை அவருக்கு செஞ்சோம். இந்த சேனலுக்கு எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஒரு அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சுந்தரர்கள் நமக்கு டிஎம்எஸ் என்ற ஒரு மாபெரும் மனிதரோட அப்படியே அந்த பழைய ஜூஸ் அப்படியே பீட்டி கொடுத்துட்டார். அவர் பாடின பாட்டுகள் என்றைக்குமே டிஎம்எஸ் பாடின பாட்டு நம்மளை விட்டு என்றைக்கும் மரியாதை. இப்போ சுந்தரம் கொடுத்த நிகழ்ச்சி சாதாரண விஷயம் ஒரு 13 ராகத்தில் செலக்ட் பண்ணி பாடி அந்த பாவத்தை கொண்டு வந்திருக்காரு. இதற்கு அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் சரியாக வராது. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லாம் கேட்டு ஆந்தித்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். எல்லோருக்கும் நமஸ்காரம். டிஎம் சௌந்தரராஜன் மாதிரி ஒரு பாடகர் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும் என்னால். அப்படி ஒரு பாவம், அந்த வார்த்தை, அந்த உச்சரிப்பு, அந்த அந்த குரல், அதாவது அது சௌந்தரராஜன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு குரல் அழகர். குரல் அழகர் அவர். அந்த குரல் அழகுன்றது எல்லாருக்கும் நல்ல குரல் வளம் இருக்கும். ஆனால் அந்த குரல் அழகுன்றது எல்லாருக்கும் வராது. எனக்கு தெரிஞ்சு முதல் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டதில்லை. குரல் அழகு அப்படின்றது சௌந்தரராஜனுக்கு மட்டும்தான். அந்த அவ்வளோ அழகு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த மெட்டமைக்கும் ஆற்றல், அது சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். அவருடைய இசை உணர்வு ரொம்ப பிரமிக்கத்தக்கத அது புரிஞ்சிக்கவே முடியல. அவ்வளோ அழகான ஒரு இசை உணர்வு. அவரை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு மிகுந்த வருத்தமான ஒரு விஷயம். அந்த வகையில் அற்புதமான ஒரு கலைஞர்.